வணக்கம் தோலா. பேனாவின் மைந்தர்கள் குழுவிற்கு தங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவை பார்க்க போறோம். சாதனைனா என்னைக்குமே நம்ம வெளியூரை தான் வியந்து பார்க்கிறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை பத்தியும் அவரோட சோதனையும் சாதனையும் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1906 ஏப்ரல் 25ஆம் தேதி தாங்க நம்ம ஹீரோ தமிழ்நாட்டுல இருக்கிற கடலூர் பக்கத்துல ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. அவரோட குடும்பம் ஏழ்மையான குடும்பம் தான். அவரோட அப்பா தாசில்தாரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சோ அடிக்கடி வேலை விஷயமா டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருந்தாங்க. சோ அவரோட தொடக்க கல்வி பாத்தீங்கன்னா செஞ்சி, திண்டிவனம், கள்ளக்குறிச்சின்னு மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஹீரோவோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க. சோ அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்பயுமே சித்தின்னு ஒருத்தவங்க வந்துட்டா சில கொடுமைகளை வந்துட்டு சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அது ஹீரோவுக்கும் விதிவிலக்கு இல்ல. தாயன்புக்காக இயங்கிய அவருக்கு அவரோட சித்தியோட புறக்கணிப்பு கொஞ்சம் தாராளமாவே கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அவரோட 12 வயசுல அவங்க அப்பா தாசில்தார் வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிட்டாருங்க. சோ சொந்த ஊரான திருநெல்வேலிக்கே வந்துடுறாங்க. இங்க வந்து அவரோட பள்ளி படிப்பை கண்டினியூ பண்றாரு. நம்ம ஹீரோக்கு படிப்புல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஒவ்வொரு வகுப்பையுமே பொறுமையா ஃபெயில் ஆகி தான் படிச்சு பாஸ் பண்றாரு. காலேஜ்லயும் அப்படித்தான். எஜுகேஷன்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அவரை மாதிரியே ஒரு கேங்க சேர்த்திக்கிட்டு காலேஜ் கட்டடிக்கிறது, ஊர் சுத்துறது, இளநீ திருடுறது, சிகரெட் அப்படி இப்படின்னு எல்லாம் போகுதுங்க. குறும்பு சேட்டையெல்லாம் பயங்கரமாவே பண்ணுவாரு. அவருக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் டிடெக்டிவ் நாவல் படிக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சோ நைட்ல எல்லாம் ரொம்ப நேரமா முழிச்சு படிப்பாரு. சரி நம்ம பையன் விழுந்து விழுந்து படிக்கிறானே அப்படின்னு அவரோட அப்பா நினைச்சாலும் அவரோட எக்ஸாம் ரிசல்ட் அப்பதான் உண்மையே புரியும். அப்படி இப்படின்னு அவரோட 25வது வயசுலதான் அவர் பிஏவே முடிக்கிறாரு. 25 வயசுல சர்க்கார் வேலை கிடைக்காது, தாசில்தாராவாச்சும் ஆக்கிடலாம் அப்படின்னு அவரோட அப்பா ஆசைப்படுறாரு. ஆனா அதுவும் படிக்கல. சரி வக்கீலாவாச்சும் ஆக்கிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. சோ திருவனந்தபுரத்துல இருக்கிற சட்ட கல்லூரியில படிப்பு தொடங்க போறாருங்க. ஆனா அங்கேயே ஒரு சொந்தக்கார பொண்ண 1931ல திருமணமும் செஞ்சு வச்சிடறாங்க. கல்யாணம் முடிஞ்சு சட்டக்கல்லூரிக்கு போனாலும் அங்கேயும் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம விட்டுறாருங்க. சோ முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்காரு. படிப்பை கண்டினியூ பண்ணலைங்க. கல்யாணத்துக்கு பிறகு இலக்கிய சர்ச்சை செய்யறதுக்காகவே திருநெல்வேலியில ஒரு கடைச்சங்கம் இருந்துச்சுங்க. கடைச்சங்கம் அப்படின்னா தமிழ் வளர்க்கறதுக்காக செயல்பட்ட முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அதெல்லாம் இல்லைங்க. இது ஒரு டீ கடைச்சங்கம். அங்க இருக்கிற இலக்கியவாதிகளும் அந்த டீ கடை சங்கத்துல அமர்ந்துதான் இலக்கியத்தை பத்தி பேசுவாங்க. சோ நம்ம ஹீரோவும் அந்த டீ கடையில உட்காந்துக்கிட்டு இலக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. என்னதான் இவருக்கு இலக்கியம் பத்தி பேசிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிச்சிருந்தாலும் அவரோட அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்க. படிச்சாச்சு, கல்யாணமும் முடிச்சாச்சு, சோ ஏதாச்சும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. ஏற்கனவே அவரை கரிச்சு கூட்டிட்டு இருக்கிற அவங்க சித்திக்கு இப்ப சொல்லியா தரணும். சோ அவரை மட்டும் இல்லாம அவங்களோட ஒய்ஃபையும் சேர்த்தியே திட்டுறாங்க. சோ இதுவே அவருக்கு பெரிய டார்ச்சர் ஆயிடுதுங்க. உருப்படாதவன், தண்டச்சோறு, சோம்பேறி அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட பட்டமும் கட்டுறாருங்க. ஆனா இதெல்லாம் அவருக்கு காதிலே ஏறலைங்க. அவருக்கு பத்திரிகையில வேலை செய்யணும்னு தாங்க ஆசை. சோ அதுக்காகவே அலைஞ்சு திரிகிறாரு. அவர் டீ கடையில பேசுற இலக்கியத்தெல்லாம் அவரோட நோட்டுல எழுதுறாருங்க. எந்த விதமான சம்பாத்தியமும் இல்ல, வேலையும் இல்ல. டீ கடையில உட்காந்து அரட்டி அடிக்கிறது, நோட்ல எதையாவது இருக்கிறதுன்னு இருக்கிறத பார்த்து அவரோட பேரண்ட்ஸ் இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நல்லாவே திட்டியும் தீக்குறாங்க. இப்படியே தாங்க அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பாவும் சித்தியும் நைட் அவரை பத்தி கரிச்சு கூட்டிட்டு இருக்காங்க. சோ இத கேட்டுட்டு எவ்வளவு நாள்ரா பொறுக்கிறது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு பொங்கி எழுந்துறாரு. ஒரு பெரிய சண்டையே நடக்குது. வீட்டை விட்டே போறேன்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃபுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, நகை, பணம் எல்லாம், அதையெல்லாம் கேட்டு பிரச்சனை பண்றாரு. ஒரு கட்டத்துல வீட்டை விட்டே வெளியேறாரு. நைட் நேரம் அவங்க ஒய்ஃபும் அவரு மட்டும் நடு ரோட்ல நிக்கிறாங்க. கையில காசு இல்ல, வேலையும் இல்ல, எந்த ஆதரவுமே கிடையாது. ஒய்ஃபையும் காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டை கடக்கணும். சோ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு அவரோட சித்தப்பா வீட்டுல அடைக்கலம் தேடி போறாருங்க. அவங்க சித்தப்பாவும் அடைக்கலம் தர்றாரு. ஆனா அடுத்த நாள் காலையிலேயே இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சோ அவங்கள வீட்டை விட்டு வெளியேத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாட்ட சொல்றாருங்க. ஆனா சித்தப்பா மறுக்கிறாரு. சோ ஹீரோவுக்கும் மனசு கேட்கல. சோ எவ்வளவு நாள் கூட நம்மளும் இப்படியே இருக்கிறது, இவங்களும் அடைக்கலம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு ஒய்ஃபோட வீட்டுக்கு, அதாவது மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நாள் தான் பாப்பாங்க. சோ அவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களும் விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல்னு ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கா போறாங்க. சொந்த வீட்லயே விரட்டிட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல பாத்துக்குவாங்களா? சோ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தவரு ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட ஒய்ஃப் கிட்ட, நீ திருவனந்தபுரத்துல உங்க வீட்லயே இரு, எனக்கு வேலை கிடைச்சது, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறாருங்க. ஆனா இந்த நிலையிலையும் அவருக்கு இலக்கியத்தின் மீதான மோகம் விடலைங்க.
அப்போ அந்த காலத்துல எல்லாம் பத்திரிக்கை தான் ஃபேமஸ். இன்னைக்கு டிவி மொபைலுக்கு இருக்கிற மவுஸ் அப்போ பத்திரிக்கைக்கு இருந்துச்சு. சோ ஏகப்பட்ட பத்திரிகைகள் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல 2 பத்திரிகை அரசியல் இலக்கியம் மீது அதிகமா ஈடுபாடு செலுத்துச்சுங்க. அந்த 2 பத்திரிகைக்கும் இவரு அவரோட படைப்பை எழுதி தர்றாரு. அதுல ஒரு பத்திரிகையில இவரோட படைப்புமே வெளிவருது. 1933 தான் இவரோட முதல் படைப்பை வெளிவருதுங்க. அந்த படைப்பு நல்ல ரீச்சும் கொடுத்துச்சுங்க. ஆனா அந்த பத்திரிகை அப்போதைக்கு இவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்க. சோ சம்பாத்தியம் இல்லாட்டியும் பேர் ரீச் ஆகுதே அப்படிங்கறதுக்கோசரம் எழுதி தர்றாரு. இவரும் அடுத்தடுத்து எழுதி தர்றாரு, அவங்களும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இவரோட இலக்கியத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. அந்த அளவுக்கு அவர் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட பேரும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுதுங்க. சோ இவருக்கு பத்திரிகையில இருந்து ஸ்ட்ரைட்டாவே கான்டாக்டும் கிடைக்குதுங்க. என்னதான் பத்திரிகையால் அவருக்கு சம்பளம் தர முடியாட்டியும் வேலை கொடுக்கிற நிலையில தாங்க இருந்துச்சு. சோ அவர் சென்னைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. சோ அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரியே வேலையும் கிடைச்சிருது. என்னதான் அவர் ஆசைப்பட்ட வேலை அப்படின்னு பார்த்தாலும் சம்பளம் எல்லாம் இல்லைங்க. சோ சம்பளம் இல்லாம தான் இவர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கஷ்டமான சூழ்நிலை தான், ஆனாலும் கொஞ்சம் ஃபேஸ் பண்றாருங்க. அவரோட நல்ல நேரம் 1934ல சம்பளத்தோட ஒரு பத்திரிகைக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குதுங்க. அங்க உதவி ஆசிரியரா வேலை பார்க்கறாரு. சம்பளம் அவ்வளோக்கா இல்ல, முன்ன இருந்த நிலைமைக்கு இது பரவாயில்ல. ஆனா இதுவுமே அவருக்கு அதிகமா நீடிக்கலைங்க. ரீசன் என்னன்னா, அந்த பத்திரிகையோட ஆசிரியர், அதாவது இவரோட சீனியர், அவர் வந்துட்டு அதிகமா இலக்கியம் பக்கத்தை தான் கவர் பண்ணுவாரு. அவரு தான் இலக்கியம் எல்லாம் எழுதிட்டு இருப்பாரு. இவர் ஜூனியரா இருந்தாலும் அவரை விட இலக்கியத்துல திறமையா இருக்கிறதுனால அவருக்கு இவரை சுத்தமா பிடிக்கலைங்க. சோ இவர் மேல பொறாமைய கொஞ்சம் நல்லாவே தெளிக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. சோ கிடைச்ச அந்த வேலையுமே இவர் விட்டுறாருங்க. மறுபடியும் தான் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த பத்திரிகைக்கே திரும்புறாருங்க. ஆனா அந்த பத்திரிகை முன்ன இருந்த நிலைமையை விட இன்னுமே மோசமா தாங்க இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசகர்களை கவரணும் அப்படிங்கறதுக்கோசரம் வாசகர்களுக்கு சின்ன சின்ன பரிசு போட்டி எல்லாம் வைக்கிறாங்க. சோ அப்படியெல்லாம் வச்சானாவது பத்திரிகையை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த இதழ் மேல பிரியப்பட்ட சிலர் ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதை வச்சு இவங்க போட்டியெல்லாம் நடத்துறாங்க. அப்பயுமே அந்த பத்திரிகை நல்ல நிலைமைய பெறலைங்க. பேப்பர் மிண்டாவது வித்துக்கலாமா, பீடியாவது வித்து பொழைச்சுக்கலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இன்னுமே கொஞ்சம் மோசமா தாங்க போயிட்டு இருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய இலக்கியவாதிகளும் வளர்ந்து வர்ற இலக்கியவாதிகளும் அந்த பத்திரிகைக்கு முன் வந்து எழுதி தர்றாங்க. ஆனாலும் அந்த பத்திரிகை ரன் ஆகலைங்க. ஒரு கட்டத்துல 1936ல அந்த பத்திரிகையே நின்றுதுங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க, நம்ம ஹீரோவும் தான். ஆனா அந்த நேரத்துல இன்னொரு பத்திரிகை ஹீரோவுக்கு வேலை கொடுத்துச்சுங்க. அங்கேயும் உதவி ஆசிரியரா வேலைக்கு சேர்றாருங்க. அதே வருஷத்துல இவர் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பத்திரிகை இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஓட ஆரம்பிக்குதுங்க. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பத்திரிகையில இருந்து அந்த பத்திரிகைக்கு, அதாவது முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பத்திரிகைக்கு இவரோட படைப்புகள் எல்லாம் எழுதி தர்றாங்க. சோ இவர் மட்டும் இல்ல, அவரு கூட இன்னும் நிறைய இலக்கியவாதிகள்லாம் சேர்ந்து எழுதி தர்றாங்க. பத்திரிகை கொஞ்ச நாள் ரன் ஆச்சுங்க. ஆனா மறுபடியும் அந்த பத்திரிகை நின்றுச்சுங்க. இந்த தடவை நிரந்தரமாவே நின்றுச்சு. அந்த பத்திரிகைய நவயுக பிரசுராலயம் அப்படின்ற ஒரு நிறுவனம் விலைக்கு வாங்குச்சுங்க. அவங்க வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரையும் வந்துச்சு பாத்தீங்களா இலக்கியம், அது எல்லாமே புத்தகமா போடுறாங்க. அதுல ஹீரோவோட புத்தகமும் ஒண்ணுங்க. முதல்ல அவரோட புத்தகம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கிற பத்திரிகையிலயும் சம்பளம் அவ்வளோக்கெல்லாம் இல்ல, ஏதோ ஓரளவுக்கு மட்டும்தான் வருது, ஏதோ சும்மா பேர் மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்த பத்திரிகையோட காம்படிஷனும் நடக்குதுங்க. உன் பத்திரிகை பெருசா, என் பத்திரிகை பெருசா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷனும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த பத்திரிகை கொஞ்சம் மேம்பட்டு தாங்க இருந்துச்சு. 1944ல சொக்கலிங்கம் அப்படிங்கிறவரு தினசரி பத்திரிகை ஒண்ணு தொடங்குறாருங்க. சொக்கலிங்கம் அப்படின்னா வேற யாரும் இல்ல, இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அந்த பத்திரிகைக்கு இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தவருங்க. அவரு பத்திரிகை தொடங்குறது வந்துட்டு இவரோட வாழ்க்கையில புது மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அங்க கட்டாத சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவரு இங்க நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துடுறாருங்க. இந்த பத்திரிகையில ஓரளவு அவரு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சோ குடும்பத்தோட சென்னையிலே வந்து செட்டில்ட் ஆகிறாருங்க. அதுக்கு முன்னாடி வரையும் மனைவியை பிரிஞ்சுதான் இருந்தாரு. அவரோட வாழ்க்கையில பெரும்பாலும் இல்லற வாழ்வு அப்படிங்கிறது பிரிஞ்சுதான் இருந்துச்சு. இன்னைக்கு மாதிரி போனு, ஹை ஸ்பீட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அப்போ இல்லைங்க. லெட்டர் தான், லெட்டர்லயே தான் இவரோட வாழ்வும் கழிஞ்சிச்சு. இப்போ ஒய்ஃப் கூடயும் குழந்தைகளோடயும் செம்மையா வாழ்றாரு. ஆனா இந்த பத்திரிகையும் அவருக்கு நீடிக்கலைங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பத்திரிகையில அவ்வளோக்கா இலக்கியம் இடம்பெறலைங்க. சோ அது இவருக்கு பிடிக்கலைங்க. என்னதான் நல்ல சம்பளமா இருந்தாலும் இலக்கியம் இல்ல அப்படிங்கிற ஒரே ரீசனுக்கோசரம் இந்த வேலையை விட்டு அவரு நின்னுறாருங்க. சோ மறுபடியும் ஆரம்பத்துல இருந்த மாதிரியே பண தேவையும் ஏற்படுதுங்க. அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குதுங்க. என்னன்னு பார்த்தோம்னா சினிமா துறை. இவர் கூட எழுதின இலக்கியவாதிகள் எல்லாம் சினிமால வசனம், கதை, டைரக்ஷன் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்க. பத்திரிகை துறையில 10 வருஷம் பக்கம் தன்னோட கால் தடத்தை அழியாம பதிச்சிருந்தாரு. சோ சினிமால இத பார்த்தே அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. கதை வசனம்னு திரைப்படத்துக்கு எழுதி கொடுக்கறதுனால இலக்கியம் இல்ல அப்படின்னு ஆயிடாது இல்லையா? அண்ட் எழுத்தாளர்னா முழுப்பட்டினி, பத்திரிகையாளர்னா அரைப்பட்டினி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவருக்கும் இருக்குதுங்க. சோ பொருள் தேவைக்காகவும் சினிமாக்குள்ள நுழையறாருங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இலக்கியமும் பணமும் அவருக்கு எக்கச்சக்கமாவே கிடைக்குதுங்க. வசனம் எழுத, கதை எழுதுன்னு வாய்ப்பு நிறையவே கிடைக்குதுங்க. அங்கேயும் அவரோட திறமையெல்லாம் திரட்டி போட்டு எழுதுறாருங்க. பணமும் புகழும் நல்லாவே கிடைக்குதுங்க. வர்ற பணத்தை வச்சு நல்லா ஜாலியா இருக்காருங்க. ஆனா நல்லா போயிட்டு இருந்த இதுலயும் ஒரு சிக்கல் வருதுங்க. 1946 மாதிரியே அடுத்த வருஷமும், அதாவது 1947 அமையலைங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமாவோட ஷேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கமும் பொருளாதாரமும் தாங்க. காமவல்லி அவ்வை அப்படின்ற 2 படத்துக்கு ஹீரோ எழுதி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமலாம் இல்ல, வந்துச்சு. ஆனா படமா வெளிவராம வாக்கும் வக்கும் அப்படின்ற ஒரு புத்தகமா தாங்க வெளிவந்துச்சு. சோ முன்ன இருந்த மாதிரியே ஒரு வறட்சி நிலைக்கே போயிடுறாருங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சினிமா மக்களை கவர்றதுக்கோசரமோ, போட்டியாளர்களுக்கோசரமோ, பொருளாதாரத்துக்கோசரமோ ட்ராக் மாறிடுச்சுங்க. சோ அவ்வளவா இலக்கிய சம்பந்தப்பட்ட கதைகள் அவருக்கு கிடைக்கலைங்க. ஆனா 1000 தான் இருந்தாலும் சினிமாலையும் தன்னோட கால் தடத்தை ஆழமாவே பதிச்சிருந்தாருங்க. அவரோட இலக்கியத்தை கண்டும் விமர்சனத்தை கண்டும் வியக்காதவங்களும் இருக்க முடியாது, பயக்காதவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ராஜமுக்தி அப்படின்ற ஒரு படத்துக்காக அவர் கடைசியா எழுத போறாருங்க. ஆனா எழுத போன இடத்துல அவர் நோய்வாய்ப்பட்டு 1948 இறந்துடுறாருங்க. அவரோட சோக கதையே மிக குறுகிய ஆயுள் தான். சரி, இப்படிப்பட்ட அந்த ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 12th அவரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அவரோட கதையும் நம்ம படிச்சிருக்கோங்க. அவர் வேற யாரும் இல்ல, நம்மளோட புதுமை பித்தன் தாங்க. 1933 எழுத ஆரம்பிச்சவரு 15 வருஷத்திலேயே 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், கட்டுரைகள், 50 மொழிபெயர்ப்பு, கவிதை 15, சினிமா அப்படின்னு இலக்கியத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டாருங்க. இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டுல, ஏன் இந்த இந்தியாவிலேயே அவரை மாதிரி எழுதிட யாராலையும் முடியாதுங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவரோட 108 சிறுகதையில 48 மட்டும்தான் அவர் உயிரோட இருக்கும்போது வெளியாச்சு. மீதி எல்லாமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் தாங்க வெளியாச்சு. அவரோட மனைவி பெயர் கமலா, பிள்ளை பேரு தினகரி. அவர் சம்பளம் இல்லாம வேலை பார்த்தது மணிக்கொடி இதழ் தாங்க. சம்பளத்தோட ஊழியன் இதழ்ல வேலை பார்த்தாரு, தினசரி பத்திரிகையிலும் வேலை பார்த்தாரு. மேலும் கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, தமிழ்மணி, தினமணி ஆண்டுமலர், நந்தன் அப்படிங்கிற பத்திரிகையில எல்லாம் அவரோட படைப்பு வெளிவந்துச்சுங்க. சமீபத்துல 2000 தான் அவரோட இறுதி தொகுப்பே வெளிவந்துச்சு. இந்த தகவல் எல்லாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.